என்னத்த சொல்ல, அவ்வளவுதான், விதி யாரை விட்டுச்சு விடு. நான் கட்டி காத்த சித்திர திருவிழா அப்படி தகந்து போய் கிடக்கடா. அதுதானே ஜனகன மனகதி பாடுனே. உன்னை யாரா பாட சொன்ன? வெண்ணமேனே எல்லாம் கிளம்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அங்கே கொசு கடிக்கிங்க படுக்கிறீங்களா? இங்கே படுக்கிறீங்களா ப்ரோ? எப்படி படுத்து கிடைக்காம பாரு. இங்கே பாரு, ஆடாடு சண்டால தவளி சான்சினா மாதிரி இருந்தாடாடா. கண்டே இப்போ கொண்டு வந்து குளுக்கோஸ் ஏற்றுன மாதிரி படுக்க போட்டியலாடா. ஜிங்கம் ஜாஞ்சிட்டாடா, என்ன செய்வேன்? அது அண்ணே ஸ்மாக் டவுன்ல பெல்ட் வாங்கிட்டு படுத்துட்டாரு. இனிமேல் செம்மன் நெஞ்சில் நாடகம் போடணும்னா தங்கம் கதம்ப நாடகம் தான்டா. ஒரே ஐயா பாட்டு, டப்பாங்குத்து ஆட்டம், காமெடி, கோடாங்கி, இந்த கீரை முண்டையில் பூரா விளக்க மாற்ற அடித்து தலைவாட்டி விட்டுரும். அதே நாடகம். பள்ளி திரும்ப நாடகம் நமக்கே இந்த கெதினா உள்ள ஒரு கப்ளிங் பண்ணிட்டே இருக்கேன் பாரு. அவனை விடு, அவனை கூட விடு, பாவா 10 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க, அவளை வச்சு பொழைச்சிக்கிருவேன். ராசவாட்டு நிலைமையை யோசிச்சுப்பார். வேலுக்கிட்ட கூட அவராக குத்திக்கிடுவார். இருந்தாலும் அதான் மேடம் பொம்பளையால் இருக்கல தா, கொஞ்சம் லேசாக எந்திரிச்சு என்னை பாருங்க தாய், பார்த்துட்டு கொஞ்சம் படுங்க தா, இல்லை எந்திரிச்சு போங்க தா, போய் சாணியோட போங்க, சாணி தெளிச்சு உழை வச்சு பொழைச்சிக்குங்க, நாங்கள் இப்படியே கிளம்பிடுறோம். என்னடா ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி அடிக்கிற? கடைக்கு வாங்கினேன். அப்படியாப்பா, சூட 2 ரூபாய்க்கும் சாம்பிராணி ஒரு 3 ரூபாய்க்கு கொடுப்பா. என்னடா பெட்டி கடைக்காரன் கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்ற? பெட்டி தானே வச்சிருக்கேன், என்னன்னே வேணும் உங்களுக்கு? பெட்டிக்காரன், பெட்டி கடைக்காரன், அதாடா சூப்பர்டா, பொழைச்சிக்கிறா. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்ப. சரி, இப்போ அதுக்கு என்ன? என்னப்பா இப்போ அதுக்கு என்ன? அதையும் சொல்ல வரேன். சரி சொல்றா. நம்பிராஜன். நம்பிராஜன் இருக்கானே, செத்து போயிட்டானா? நாட்டுக்கு அவன் ராஜன், அவனுடைய 3வது சன், அதான் நம்பிராஜன். சூப்பர்ண்ணே. எங்க ஆத்தா. என்னண்ணே? எங்க ஆத்தா. சரி சொல்றா கோத்தா. பருப்பு வேலைண்ணே. ஹலோ மிஸ்டர் கதாவளி மண்டை, என்ன அரக்கை மாதிரி கிளம்புறேன்? ஆணு வெத்தலை சிறுத்து போடு. ஏய், ஒரு அரைக்கட்டு மஞ்சளத்தி கொடியை ஓடிட்டு கொடுறான், கச்சக்க பச்சக்க மெல்லாட்டும். எங்க அம்மா. சொல்லுண்ணே. அம்மா என்னண்ணே? இல்லப்பா, அம்மாவுக்கு என்னண்ணே ஆச்சு? ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? நேற்று இருமுச்சு. நீ ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? எங்கள் அம்மாவை பற்றி நானே ஃபீல் பண்ணலை. நம்ம அம்மாண்ணே. நம்ம அம்மா. ஏன் ஆம்பளை பிள்ளைய பார்த்து எங்கள் ஆத்தாவும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்க ப்ரோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருண்ணே உங்கள் அப்பா. 7 பிள்ளைய பெற்றிருக்காருல்ல, வெரி டேஞ்சர் ஒர்க்குண்ணே. டேஞ்சர் ஒர்க்கு கிடையாது, இமிடியட் பப்ளிங் லாக். ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னு? ஒரு பொண்ணு கூட அமையலை. 3 தானே வேறா? அண்ணே முத்து, நீ இமிடியட்டாக வீட்டுக்கு போகிறது நல்லது, ஓடிடும். அண்ணே என்னப்பா? எங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. அப்போ நீயே கட்டிக்கிற வேண்டியதானே? அது எனக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சியா? நான் வேற அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன். எப்படி தங்கச்சி? இன்னையிலேருந்து நீங்கள் எனக்கு மச்சான். மச்சான் மச்சான். நீங்களே ஆளு பாண்டி கோயில் காக்கடா மாதிரி இருக்கீங்க, உங்கள் தங்கச்சி எப்படி இருக்கும்? என் தங்கச்சி ஆளு உலகலகி மாதிரி இருக்கும். அது கேட்டது அணில் மண்டை அப்படி பார்க்குற? என் தங்கச்சியை சைடா உரி முறையை பார்த்துருக்காப்புல, அது அதிர்ச்சியில பாக்குறாப்புல. நல்லா இருக்கும். பெருமையை சொல்லு, வாயை பிடிச்சிட்டு சொல்லுனே. அச்சா நல்லா இருக்குமா? அம்புட்டு அழகா இருக்குங்க. காலாண்டுல கூட மகாலட்சுமி படத்தை நீங்க 10 வாட்டி பாப்பீங்கல்ல, அதே மாதிரியே இருக்கும். இப்படி காசா குட்டாத பாத்தியன்னா. ஏன் பிச்சைக்கார முடியா? இல்லங்க, பண செல்வம் புளிக்குங்கிறேன். உங்க தங்கச்சிய கூப்பிட்டு வரீங்களா? என் தங்கச்சி பேரு மச்சான். அது யாராவது சொல்லிட்டு போனேன். டேய், இதை அடி மயிர்மேனே, இதை வேற போட்டுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி. மச்சான் இது என்னடா? அது வீட்டு அடிச்சு விட்டாங்க. ஆப்ரேஷன் பண்றாங்க மச்சான். ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா? மச்சான், என் தங்கச்சி பேரை கேட்டோடனே நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. என்ன பேரு மச்சான்? அன்னலட்சுமி. அன்னலட்சுமி. அன்னலட்சுமியா? ஐயோ ஆண்டவா, நான் சமைக்கவே தேவையில்லை. நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுக்கு சோத்துக்கு பஞ்சமே இருக்காது. சொல்லிக்கிட்டே இருக்காத, அரைஞ்சூரியன் போய் கூட்டு வா. பொழுதன்னைக்கு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிட்டு உள்ளவோன்னு படிக்கட்டில் சொல்லுவாங்கல்ல, போய் கூட்டு வாங்க ப்ரோ. செம்மண் நெறிஞ்சிக்கு வந்த நேரம் அந்த ஐயனாரோடைய அருளும். என்னடா அப்படி சுத்திட்டு போற? ஏண்டா நீ மூளை வந்த மாதிரி இருக்க, உன் தங்கச்சி நெத்த சொல்ல. சரி, ரொம்ப நல்லவே. கருப்பா
எப்படிப்பட்ட கடா வெட்டுறேன்டா, நல்ல ஒரு பொண்டாட்டி எனக்கு அமைஞ்சனா கருப்பா, உன் சன்னதியில் கடா வெட்டி ஒத்த ரத்தத்தை நான் கொண்டு போக மாட்டேன். மச்சான், என் தங்கச்சி அன்னலட்சுமியை கூட்டிட்டு வரட்டுமா? வந்துருச்சு. நீ மட்டும் வந்திருக்க, போப்பா மயிருமேனே. உடனே காட்டக்கூடாதுங்க. பொண்ணுன்னா வந்து அடக்குடக்கமா தாண்டா பஸ்ஸான் இல்லை, பாம்பை காட்டுறேன் பாம்பை காட்டுறேன்னு லேயை வித்துட்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் பாம்பை காட்ட மாட்டாங்க.